ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரில்லியன்ட் ஹீலர் எபிசோட் 3 தான். அனிமையோட செகண்ட் எபிசோட நம்மளோட தேர்ட் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இல்லை பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணுறேங்க. நான் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரிலாம் ஏற்படணும். அட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதான் நம்ம லிசார்ட் ஆளுங்களை ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணாமா, அதுக்கப்புறம் வேர்வல்ஃப் ஆருக்கு இந்த மாதிரி எல்லாரையுமே டீல் பண்ணுற மாதிரி ஆகும். அதுதான் இப்பயும் ஆரம்பிச்சது. ஓப்பன் பண்ணி ஒரு மாதம் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லாரு கூடயும் நம்ம டீல் பண்ணிருக்கோம். ஏன்னா இவன் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒருத்தங்க ஒரு விஷயத்த அங்க பண்றாங்க. அந்த லிஸ்டான் மேனோட லீடரு அவ அவளை குணமாக்குனதுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட கொண்டு வந்து தரா. அதே மாதிரி அந்த பீஸ்ட் பொண்ணு ஏகப்பட்ட விஷயங்களை உடைச்சால, அதுக்காக அங்க பேலஸே உருவாக்கின இருக்கா பக்கத்துல. அம்மா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? உங்களோட லீடர் அவங்க எதுக்கு வரல? டெரிலியோ இந்த மாதிரி எத்துக்கெல்லாம் வர மாட்டாங்க. ஏன்னா இது எனிமிங்களோட டெரிட்டரியில இருக்கு. அந்த பீஸ்ட் பொண்ணு லிஸ்டான் மேனோட ஆளுங்க வந்துட்டு போறாங்க. எப்படி இந்த மாதிரி எத்துக்கு நான் வர விடுவேன்? சரி விஷயத்த சொல்லு. அவங்க எவ்வளவு சீரியஸா இருக்காங்க, அவங்களால நகர கூட முடியல. இதை கேட்டோன்னே அவன் கிளம்புறான். சீன்ல அங்கதான் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், நீ தானே அந்த ஹீலரு ஜெனோஸ்? ஆமா, என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா இல்லையா, அண்டர் கிரவுண்ட் ஸ்லம்ல இருக்க ஆளுங்களுக்கு நீ தான் ஒரு செலிபிரிட்டி மாதிரி. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு என்னோட பேர் இங்க பரவி இருக்கும்னு. இல்லையா பின்ன மத்தவங்க கரெக்டான அமௌண்ட்டுக்கு காசை கொடுத்துட்டா போதும், நீ அவங்கள ஹீல் பண்ணி விட்டுருவேன். ஆனா ஏதோ ஒண்ணு இப்போ என்னால மூவ் பண்ண முடியல. அதனால என்ன கொஞ்சம் பாக்குறியா? இதனாலே அங்க போய் ஸ்கேனன் ஒரு விஷயத்த பண்றான். அந்த லேடிக்கு அவளைக்கும் ஏதோ புரியல. அடே நீ என்னடா பண்ற? உனக்குள்ள வெளியில காயம் இல்ல, உனக்குள்ள ஏதாச்சும் காயம் இருக்கா? நான் செக் பண்ண இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை நான் கேள்விப்பட்டதில்ல. எனக்கு தெரியல மத்தவங்க எப்படி உள்காயத்தை பார்க்காம ட்ரீட்மெண்ட்டை பண்றாங்களோ. நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அப்டாமன்ல, அதாவது வயிற்றுல ஒரு கட்டி இருக்கு. ஆனா அது ஒன்றும் கட்டி இல்ல. அது பார்க்கும்போது எனக்கு தெரியுது அது ஒரு மானா ஸ்டோனு. கரெக்டா சொல்லிட்டேன். அது அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கு வெடிக்கிறதுக்கு. சரி இது இப்படி உன்னோட வயிற்றுக்கு போச்சு? யாராச்சும் உன்னோட ஃபுட்டில் கலந்து விட்டாங்களா? இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் தான் தெரியாதனமா அது ரைஸ் பால் கூட சாப்பிட்டுட்டேன். நீ உண்மையிலேயே ஒரு முட்டாளா? எப்படியோ அது கொஞ்ச நாள்ல தன்னால வெளியில வந்துடும். இல்ல அங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா நான் அதை கொஞ்சம் கடிச்சனா, அதனால அதுக்கு இன்னமும் டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அது எப்போனாலும் வெடிக்கலாம். இப்போ என்னால முக்கியமா நகர முடியல. என்னோட ஆளுங்களும் இங்க இருந்து போறதுக்கு தயாராகவும் இல்ல. ஆமா இந்த மாதிரி நாங்க போக மாட்டோம். நம்ம செத்தாலும் ஒன்னாவே சாகலாம். பாத்தியா, இந்த மாதிரி இருக்கும் போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி அப்பனா நான் என்னதான் பண்ணணும்? அதான் இந்த ஸ்டோனை நீ எடுக்கணும். இப்போ அதுக்காக எங்களோட வெல்த்தியை நாங்க உனக்கு கொடுக்கறோம். இல்லனா அவ்வளவுதான். இதனால இந்த ஸ்லம்ல இருக்க ஒரு ஆர்க்குகளும் இறந்து போயிடும். அதனால என்னோட வளம் எல்லாத்தையுமே உனக்கு கொடுக்கறேன். ஏன்னா நீ ஹையான பிரைஸுக்கு தான் ஹீல் பண்ணுன்னு கேள்விப்பட்டேன். சோ என்னோட குழந்தைகளுக்காக இதை பண்றேன். அதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். அங்க கிட்ட போறானா எல்லாருமே அங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. அடே நீ என்னடா பண்றேன்னு. நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த ஸ்டோனை எத்துறான். இதை பார்த்தவங்க ரொம்ப ஆச்சரியமாயிறாங்க. இதுதான் என்னால பண்ண முடியும் வித்தவுட் லைசன்ஸால. நான் உன்ன மாதிரி ஒரு இன்கிரெடிபிளான ஹீலரை பார்த்ததே இல்ல. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அது எப்போனாலும் வெடிக்கும். ஓ அப்படியா? அங்க அப்படியே அதை நசுக்கிறான். அது பயங்கரமா வெடிக்குது. ஆனா அவளைக்கும் அங்க பெருசா எதுவும் ஆகல. ஏன்னா அவனோட டிஃபென்சிவ் மேஜிக் அங்க பயன்படுத்திருப்பான். அதனால தான் அங்க எதுவுமே ஆகல. என்னோட கை இன்னமும் வலிக்குது. இருந்தாலும் நான் டக்குன்னு ஹீல் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் உன்னோட வயிறையும் வெட்டி நான் டக்குன்னு எடுத்து ஹீல் பண்ணேன். இந்தா உன்னோட இது. எப்படி பார்த்தாலும் நான் ஈக்குவலான அமௌண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுவேன். இது ஒன்னும் அவளைக்கும் பெரிய விஷயம் இல்ல. இதனாலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால எப்போ உனக்கு ஹெல்ப் வேணாலும் கேட்கலாம். ஏன் இத்தனைக்கு உங்களோட கிளினிக்கு நாங்க செக்யூரிட்டியும் வைக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி என் கூட அட்லீஸ்ட் சாப்பிட வச்சு செய். ஆனா அதுவும் வேணான்னு சொல்லிட்டு போறான். நீ ஃபர்ஸ்ட் சாப்பாட மாத்து. இதுக்கப்புறம் நம்ம லில்லியை காட்டுறாங்க. அவளோட மூஞ்சே ஒரு மாதிரி இருக்கு. என்ன லில்லி, எதுக்கு நீ மூஞ்ச அப்படி வச்சிருக்க? தெரியலையா? இந்த மாதிரி அவங்க 3 பேரும் அடிக்கடி வந்துனே இருக்காங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். 3 பேரும் வந்துனே தான் இருக்காங்க. நானும் நோட் பண்ண. அவங்களுக்கு அடி கூட படல, இருந்தாலும் வராங்க. அவங்க எதுக்கு வரணும் எனக்கு புரியல. அப்புறம் நாங்க பின்னாடி வாய்ஸ் அந்த கோஸ்ட் பொண்ணு அவ சொல்றா. அதுக்கு காரணம் என்னன்னா அது லவ் தான். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் யாரையாச்சும் சூஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான், அவங்கள விட மாட்டாங்க. என்ன சொல்ற? என் மேல அவங்களுக்கு என்ன கண்ணு பட்டுது? நான் என்கிட்ட லைசன்ஸ் கூட இல்லாத ஒரு ஹீலருனா? அப்படியெல்லாம் சொல்லாத. என்னோட கண்ணை உன்னால ஏமாத்த முடியாது. நான் மேல இருந்து ஒரு முறையும் பார்க்கும் போதெல்லாம் எப்பயுமே அவங்களோட கண்ணில் லவ் சிக்னஸ் நான் பார்ப்பேன். 300 வருஷம் வாழ்ந்திருக்கேன். இது கூடவா எனக்கு தெரியாது? ஆகவே அவங்க சண்டை போட்டாலும் அதுக்கு ஆச்சரியமே இல்ல. லில்லிக்கு ஒரு மாதிரி இருக்குமா? லில்லியால அங்க என்ன பண்ண முடியும்? ஒரு சின்ன பொண்ணு தான். ஆனா கோஸ்ட் பொண்ணு அங்க விடல. ஹே நீ லவ் எல்லாம் பண்ணலாம். மெய்டோட லவ் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அடுத்த நாளாவது அந்த கோஸ்ட் பொண்ணு சொன்ன மாதிரி தான் நடக்குது. எல்லாருமே அவங்கள எதிர்த்தே வார் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதான் நம்ம கோஸ்ட் பொண்ணு சொல்லியிருக்கோம். அதே விஷயம் தான் அங்க ஏற்படுது. சீன்ல எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து வார பண்றதுக்கு இருக்காங்க. அங்க நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒருத்தங்க சொல்ல இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஜெனோஸ் அங்க வரான். நான் ஒன்னும் இந்த வார தடுக்கவும் வரல. எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு பகை பல வருஷமா இருக்குன்னு. நான் என்ன சொல்ல ஆசைப்பட்டேன்னா, நீங்க பண்றீங்கன்னா எண்டு வரைக்கும் பண்ணுங்க. அவ்வளவுதான். அவரே அப்ரூவல் பண்ணிட்டாரு.
யாரு கடைசியில மிஞ்சி போறாங்களோ உங்களுக்கு தான் ஜெனோஸ். அதனால அங்க சண்டையும் போட ஆரம்பிக்கிறாங்க. அங்க பயங்கரமா அந்த சண்டையை போகுது. அப்படியே சாயந்தரம் ஆயிடுது. அங்க இன்னமும் ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க கையில எல்லாம் காயம் ஏற்பட்டிருக்குமா, அதெல்லாம் தன்னால ஹீல் ஆகுது. இதுக்கு காரணமும் நம்ம ஜெனோஸ் தான். சொன்ன மாதிரி தான் நான் இங்க வந்ததுக்கு காரணம், நான் ஒன்னும் உங்களோட சண்டையை தடுக்க வரல. நீங்க சண்டையை போடணும், போட்டுக்கினே இருக்கணும். ஆனா இவங்க வந்து இதை பார்த்து ஆச்சரியமா வராங்க. ஏன்னா அவனால தூரத்துல இருந்து எல்லாரையுமே ஹீல் பண்ண முடியுது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹீலரை கேள்விப்படவே இல்லப்பா. நீங்க சொல்றீங்க நீங்க எல்லாருமே என்னோட பேஷன்ஸ், அதனால இந்த சண்டை வந்து தொடர்ந்து நடந்துனே தான் இருக்கும். என்னதான் காயம் ஏற்பட்டாலும் அது எல்லாமே நான் ஹீல் பண்ணி விடுவேன். இதே மாதிரி போச்சுன்னா இது வந்து எண்டே இருக்காதே. அதேதான் இதே மாதிரி போச்சுன்னா இதுக்கு ஒரு எண்டே இருக்காது. அந்த ரிவெஞ்ச் அதுக்கு மீனிங்கே இல்லாம போயிடும். இது வந்து ஒரு சில்லியான விஷயம். எதுக்கு நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னு இப்பதான் அவங்களுக்கு விஷயம் எல்லாமே புரியுது. அவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்துறாங்க. அங்க ஜெனோஸும் இப்பதான் அவனோட மென்டாரை பத்தி சொல்றான். எல்லாமே ஜெனோஸோட மென்டா தான் சொல்லியிருப்பாரு. தேர்ட் ரேட்ல இருக்கிறவங்களால சாதாரணமா ஹீல் பண்ண முடியும். செகண்ட் ரேட்ல இருக்கிறவங்களால ஒரு ஒட்டுமொத்த பர்சனையும் ஹீல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரேட் அவங்களால இந்த உலகத்தையே மாத்த முடியும். அப்பனா அவங்களோட மென்டார் அவர் வந்து எப்படிப்பட்டவர்? உண்மையை சொன்னா அவர் ஒரு வியர்டோ, அதே மாதிரி ஒரு இம்ப்ரெசிவானவர். ஏன்னா பாயிண்ட்லெஸ்ஸா இவங்க வந்து இழக்கவும் விரும்பலனா, ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு வகையில என்னோட கிளினிக்கு வர ஒரு பேஷண்ட் தான். ஆனா நீங்க போய் சொல்றீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு எப்படி மத்தவங்க கூட ஒன்னாகணும்னு. உண்மையை சொன்னா ஜெனோஸ் இந்த மாதிரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா லிலி, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒன்னும் அந்த மீனிங்ல சொல்லல. இதை ஒண்ணு நம்ம குணமாக்குனதுக்கு எல்லார்கிட்டையும் சார்ஜ் பண்ணிட்டு போகலாம். ஆனா கேம்லா ரொம்ப சோகமா போறான்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே இங்க சாகல. ஆனா ஒரு சைடு அவ சந்தோஷமாவும் இருப்பா. அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணு அங்க வந்து சொல்றா, நான் வந்து எதிர்பார்க்கல நீங்க வந்து என்ன சமன் பண்ணுவீங்கன்னு. அதுவா இப்ப ரீசெண்டா நான் சில பல ரூமர்ஸ் கேள்விப்பட்டேன். நம்மள இருக்க அந்த வேர்வுல்ஃப் லிசான்மென்ட்ஸ் உங்களுக்கு இடையில எப்பயுமே சண்டை ஏற்படும்ல, அது வந்து ஏற்படலையா. எல்லாருமே கம்முன்னு ஆயிட்டாங்களா. என்ன நீங்க சொல்றீங்க? அது காலகாலமா நடந்துன்னு இருக்க அந்த விஷயம் அது அமைதி ஆயிடுச்சா? எனக்கும் அதான் புரியல. ஆனா இந்த உலகத்துல இருக்க இந்த சிஸ்டம் டிசன்ஸுக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனா ஃபீல் பண்றாங்களோ அந்த டைம்ல அவங்களுக்கு கிடைச்ச அந்த புவரான ஆளுங்க அவங்கள தொல்லை பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கினே தான் இருக்கு. அவங்களே அவங்க உயர்ந்த பதவியில இருக்காங்க அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் பண்ண இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்ல. இன்னமும் என்னால நம்ப முடியாத அந்த விஷயம், இந்த டெமி ஹியூமன்ஸ் அவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த வார் அது வந்து எப்படி ஸ்டாப் ஆச்சு? அதுக்குன்னு நம்ம அந்த ரூமர்ஸை நம்பாமையும் இருக்க முடியாது. அதுக்காக தான் இந்த மிஷனை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். ரோஸ், நான் வந்து உன்னதான் நம்புறேன். ஏன்னா நீ தான் இங்க இருக்கிற விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்க ஜெனஸ்க்கு தும்பல் வர அந்த உல்ஃபு பொண்ணு சொல்றான், என்ன கோல்டு வச்சிருக்கா, என்னோட டெய்ல வச்சு உன்னை வாமா வச்சுக்க முடியும். அது வந்து என்னோட ஜாப், என்னோட மசில்ஸை வச்சு அவனை வாமா வச்சுக்க முடியும். அட என் கிட்ட வந்து நீங்க சொல்ற மாதிரி டெய்ல் இல்ல, அதே மாதிரி மசில்ஸும் இல்ல, மேலேயும் அது இல்ல. இதனால அவ டீ போறன்னு அப்படியே ஓடி போயிடறா. இந்த சைடு அவன் வந்து ஹீல் பண்ணி விடுறான். நீ வந்து இப்போ அடிக்கடிலாம் வர தேவையில்ல. ஏன்னா உங்களுக்கு இடையில இருக்கிற அந்த சண்டை அது முடிஞ்சு போயிடுச்சு. நான் வந்ததுக்கு காரணம் என்னோட கையில அடிப்பட்டது வேலை செய்யும் போது அதுக்காக தான் நான் வந்தேன். நீ வந்து ஒரு தீஃப் தானே? ஆமா, இந்த மாதிரி நான் செலக்டிவா சில பல டார்கெட்டை சூஸ் பண்ணுவேன். அதுபடிதான் நாங்க வேலையே பண்ணுவோம். அப்படிதான் எனக்கு அடியும் பட்டுது. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, போன வாட்டியே நீ வரும்போது அப்படிதான் உனக்கு அடிபட்டுதா? அப்படிதான் நாங்க வந்து டார்கெட்டை தூக்கலான்னு போனோம். ஆனா அது கஷ்டமா தான் போச்சு. போன வாட்டி நாங்க போகும்போது அவங்க கையிலேயே சுட்டுட்டாங்க. அதே விஷயம் தான் என்னோட பிரதருக்கும் ஆச்சு. சுட்டது ஒரு லேடி தான், அவளோட பேரு அயன் ரோஸ் தான். ஆனா இதே மாதிரி போச்சுன்னா எல்லாரோட கண்ணும் ஓ மேலதான் வரும். ஏன்னா உன்னை சுத்தி பயங்கரமான பொண்ணுங்களா இருக்காங்க. அவளைக்கு அவன் வந்து பெருசா கண்டுக்கல. ஒரு அண்டர் கிரவுண்ட் ஹீலர் அவங்க பெருசா என்ன பண்ற போறாங்க? அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒன்னா சாப்பிடுறாங்க. அங்க போகும்போதும் அவ பயமுத்திட்டு தான் போறா. இந்த மாதிரி கண்டிப்பா ஏதாச்சும் பிரச்சனை வரதான் போகுதுன்னு. இந்த சைடு எல்லாருமே அங்க ஜாலியா இருப்பாங்களா, அங்க அந்த லேடி வந்து வரா. ஆமா, இங்க வந்து என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாளாவே ஸ்லம்முக்கு வரல, அதனால ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுது. உங்களால சொல்ல முடியுமா என்ன ஆச்சுன்னு? நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இல்லையே. அதுவா, நாங்க வந்து பார்த்த வரைக்கும் அவங்க ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்டவங்க இல்ல. அப்படியா? சரி, என்னதான் ஆச்சு அதை வந்து சொல்லுங்களேன். என்னால அதை சொல்ல முடியாது, எனக்கு வேலை இருக்கு. என்னோட ப்ரொஃபைலையும் நான் லோவா வச்சுக்கணும். மரியாதையா சொல்றியா இல்ல உன்னை அப்படியே போட்டு தலவா? என்னதான் நீ கேட்டாலும் என்னால சொல்ல முடியாது. ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிடுது, இங்க வந்து யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களால தான் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆச்சுன்னு. அப்படியே அவ சைல பாக்குறா. அவங்க ரெண்டு பேரும் வராங்களா, அவங்களோட கையும் ஹீல் ஆயிருக்கு. அதனால அப்படியே அவ ஓடி போறா. அவளாலேயே அவளை நம்ப முடியல. இவதான் கையில சுட்டிருப்பா, இப்ப பார்த்தா கை அப்படியே புத்தம் புதுசா இருக்கு. அதனால அங்கில இருந்து தப்பிக்கிறா. அவளுக்கு அங்க என்ன பண்ணணும்னு தெரியல. அவ வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறா. நான் ஃபர்ஸ்ட் இப்போ எங்க இருக்கேன்? இதே மாதிரி அவ வழி தவறி ஹீரோவோட வீட்டுக்கே வரா. நான் வந்து ஸ்லம்ல இருந்து இங்க வந்திருக்கேன். நான் வந்து வழியை கேட்கலான்னு வந்தேன். இது வந்து அபடன் செய்யப்பட்ட சிட்டி, இங்க வந்து யாரோ இருக்கிற மாதிரி இருக்கா. அதனால நான் வந்தேன். இந்த மாதிரி என்னால எப்படி டவுனுக்கு போக முடியும், அதை சொல்ல முடியுமா? சொல்லலாமே அப்படின்னு அங்க சொல்லான்னு வருவான். அங்க லிலியும் வர. லிலியோட காதவ பாத்துறா. இவளுக்கு தெரிஞ்சது இவ ஒரு எல்ஃப்னு. அவளோட டவுட் அதிகமாக அவளோட கண்ணை வச்சு அங்கேயே சுட்டுறா. இதனால லிலி பயந்து போய் கத்துறா. இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ அங்க உயிரோட இருக்கானா இல்லையா, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். சோ இது வரைக்கும் நீங்க லைக்க போடலையா, மறக்காம ஒரே ஒரு லைக்க போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய
நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஒரு 3K லைக் வச்சு போட பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.